விசிடி நம்பர் 27592759 மார்னிங் கிளாஸு 6/10/1967. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 13/1/2019. प्रातः क्लास चल रहा था 6/10/1967 शुक्रवार को 7वें बीज के मध्याह्न में बात चल रही थी कि अच्छे बुरे संस्कार आत्मा में रहते हैं. நல்லது கெட்டது சன்ஸ்காரம் என்றது ஆத்மாக்குள்ள இருக்கும்னு சொல்றாங்க. अगर शरीर में रहे तो शरीर तो भस्म हो जाता है. ஒருவேளை शरीरத்துல இருக்குதுன்னா शरीரம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். उसके साथ संस्कार भी भस्म हो जाए. அதுக்கு கூட சன்ஸ்காரம் கூடயும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். परंतु नहीं, ஆனா அப்படி இல்ல. संस्कार रहते ही आत्मा में. சன்ஸ்காரம் என்றது ஆத்மாக்குள்ளதா இருக்கும். और आत्मा में ही ये सभी गुण अवगुण होते हैं. பிறகு ஆத்மாக்குள்ளதா இந்த எல்லா குணங்கள் கெட்ட குணங்கள் என்று இருக்குது என்றது இருக்கும். तो जो आत्मा सीखती है, आत्मा पढ़ती है, அப்போ ஆத்மா என்ன கத்துக்குது, ஆத்மா படிக்குது. तो कहते हैं बाबा हम तो बाबा को भी. அப்போ சொல்றாங்க பாபா இந்த பாபாக்கு கூடயும். ये इसको नहीं बोलते हैं बाबा. இவங்களுக்கு சொல்லுறதில்ல பாபான்னு இவருக்குன்னு. हम तो நாம शिव को बोलते हैं बाबा. சிவனுக்கு பாபான்னு சொல்றோம். कहते ही हैं शिव बाबा. நாங்க சிவ பாபான்னு தான் சொல்றோம். हम आपके शालिग्राम बच्चे हैं. நாம உங்களோட சாலிகிராம் குழந்தைகளா இருக்கிறோம். आपसे ही पढ़ते हैं इस शरीर के द्वारा. உங்களிடம் இருந்துதான் படிக்கிறோம் இந்த சரீரம் மூலமாக. तो देखो ये नई बात हो गई ना बच्चे. பாருங்க இது புது விஷயங்கள் ஆயிடுச்சு இல்லையா குழந்தைகளே. ऐसे कभी भी कोई भी दुनिया में पढ़ाने वाला नहीं निकलेगा. இப்படி உலகத்துல யாருமே படிக்க வைக்க கூடியவங்க வெளிப்படவே மாட்டாங்க. अभी शिव बाबा இப்ப சிவ பாபா ये तो घड़ी घड़ी अपन को कहेंगे ना. எப்படி என்ன அடிக்கடி இந்த விஷயத்த சொல்வாங்க இல்லையா ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும். बाकी शिव बाबा तो नहीं कहेंगे, बाबा कहेंगे. மற்றபடி சிவ பாபான்னு சொல்ல மாட்டாங்க, பாபான்னு சொல்வாங்க. तो बाबा तुम बच्चों को அப்போ பாபா குழந்தைகளான உங்களுக்கு तुम जानते हो कि हमको शिव बाबा, உங்களுக்கு தெரியும் நமக்கு சிவ பாபா हम आत्माओं को पढ़ाते हैं. ஆத்மாக்களா இருக்கிற நமக்கு படிக்க வைக்கிறாங்க. तो ये बात पक्की पक्की याद करते रहो. இந்த விஷயத்த பக்கா நினைவு பண்ணிக்கோங்க. कि पढ़ाने वाला भी बाबा, படிக்க வைக்க கூடியவரு பாபா தான் ஆத்மா. और पढ़ने वाली भी आत्मा. பிறகு படிக்க கூடியது கூடயும் ஆத்மா தான். हम सभी आत्माओं का वो बाप है. நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கு அவங்க அப்பா இருக்காங்க, टीचर भी है. டீச்சரும் இருக்காங்க. और हम பிறகு நாம सभी आत्माओं का टीचर है. எல்லா ஆத்மாக்களுக்கு டீச்சரா இருக்காங்க. तो वो तो आत्माओं का है ही ना. அவங்க ஆத்மாக்களுக்கு ஆயிருக்காங்க இல்லையா. 6/10/1967 की प्रातः क्लास का 8वां पेज. तो ये आत्मा निश्चय करो. அப்போ ஆத்மா நிச்சயம் பண்ணிக்கோங்க. और ये तो खुद कहते हैं ना இது சுயம் சொல்றாங்க இல்லையா. कि मुझे कोई अपना शरीर थोड़े ही है. எனக்கு தன்னோட சரீரம் இல்ல.
तुम बच्चों को तो अपना अपना शरीर है, குழந்தைகளான உங்களுக்கு உங்க சரீரம் இருக்கு. मैं तो सिर्फ आत्मा हूँ. நான் வெறும் ஆத்மா இருக்கேன். परंतु ஆனா मेरे को எனக்கு परमात्मा भी कहा जाता है. பரமாத்மான் கூடயும் சொல்லப்படுகிறேன். क्यों? ஏன்? क्योंकि सृष्टि रूपी रंगमंच पर ஏன்னா இந்த சிருஷ்டி ரூபம் परम पार्ट बजाने वाली आत्मा में मैं प्रवेश करके ஏன்னா இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல பரம் பாட் பண்ணக்கூடிய ஆத்மாக்குள்ள பிரவேசம் பண்ணி நானு पार्ट बजाता हूँ. பாட்ட செய்யறேன். अंग्रेजी में कहा जाता है सुप्रीम आत्मा, सुप्रीम सोल. இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறாங்க सुप्रीम आत्मा, सुप्रीम सोल. तो अंग्रेजी में आत्मा को सोल कहते हैं. இங்கிலீஷ்ல ஆத்மாக்கு சோல்னு சொல்றாங்க. फिर तुम जो बनते हो जैसे ये है, எப்படி நீங்க ஆகுறீங்களோ அப்படி இவங்க இருக்காங்க. अब ये कोई व्यापारी बना हुआ है. இப்போ இவங்க ஏதோ வியாபாரியா இருக்காங்க. வியாபாரி. तो कौन सा व्यापारी बना हुआ है? அப்போ எந்த வியாபாரியா இருக்காங்க? ये आत्मा शरीर के द्वारा व्यापारी बना हुआ है. இந்த ஆத்மா शरीर மூலமாக வியாபாரியா இருக்காங்க. तो फिर शरीर का नाम रखती है. அப்போ शरीरத்துக்கு பேரை வைக்கிறாங்க. तो आत्मा का नाम थोड़ा ही बदलता है. அப்ப ஆத்மாவோட பேரு மாறுறது. बदलता है क्या? மாறுதா? இல்ல. आत्मा का नाम आत्मा. ஆத்மாவோட பேரு ஆத்மாதான். तो ये जो फिर बाप कहते हैं, இந்த விஷயத்த அப்பா என்ன சொல்றாங்க? मैं परमात्मा, நான் பரமாத்மா. अगर मेरे को भी आत्मा आत्मा करते रहेंगे, எனக்கு கூடயும் ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. किसने बोला? யாரு சொன்னாங்க? मेरे को भी आत्मा आत्मा करते रहेंगे, என்ன கூடயும் ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா तो फिर परमात्मा किसको कहेंगे? அப்ப பரமாத்மான்னு யாருக்கு சொல்வீங்க? और परमपिता किसको कहेंगे? பிறகு பரம்பிதான் யாருக்கு சொல்வீங்க? क्योंकि ஏன்னா जो परम पाठधारी है, இப்ப யாரு பரம் பாட்தாரியா இருக்காங்க? सृष्टि रूपी रंगमंच पर हीरो पाठधारी, उसका भी तो कोई पिता है ना. இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல ஹீரோ பாட்தாரி அவருக்கு கூடயும் யாரோ அப்பா இருக்காங்க இல்லையா? तो परम पिता अलग हुआ. அப்ப பரம்பிதா செப்பரேட் ஆயிட்டாங்க. परम माने ही பரம் என்றாலே एवरलास्टिंग, उसके ऊपर कोई है नहीं. எவர்லாஸ்டிங், அவங்க மேல வேற யாருமே இல்ல. तो बैठ के समझाते हैं. அப்போ உட்கார்ந்து புரிய किसमें வைக்கிறாங்க. बैठ के? யாருக்குள்ள உட்கார்ந்து? परम पिता परमात्मा में बैठ करके समझाते हैं. பரம்பிதா பரமாத்மாக்குள்ள உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. कि मैं एक ही परम पिता हूँ, நான் ஒருத்தன்தான் பரம்பிதா இருக்கேன். जिसका कोई पिता नहीं யாருக்கு யாருமே அப்பா கிடையாது. है. और मैं तुम्हारे मुआफिक 84 या कम 25 या 10 या 21, நான் உங்க போல 84க்கு இல்ல 84 இல்லன்னா கம்மி இல்லன்னா 25 ஜன்மங்கள் ये पुनर्जन्म नहीं लेता हूँ. இப்படி மறு ஜன்மங்களை எடுத்துக்கிறது கிடையாது. मैं तो एक भी पुनर्जन्म नहीं लेता हूँ. நான் ஒன்னு கூடயும் ஒரு ஜென்மம் கூடயும் ஒரு தடவை கூடயும் மறு ஜென்மத்துல வர்றது கிடையாது. और न मैं तुम्हारे माफिक लेता हूँ. பிறகு நான் உங்க போல கூடயும் எடுத்துக்கிறது இல்ல. हाँ, मेरा तो दिव्य जन्म गाया हुआ है. ஆமா, எனக்கு
தெய்வீகமான ஜென்மம் என்ற மகிமை இருக்கு. प्रवेश करता हूँ, பிரவேசம் செய்றேன். सो भी அதுவும் भूत प्रेत आत्माओं की तरह नहीं प्रवेश करता हूँ. பூத பிரேத ஆத்மாக்கள் போல பிரவேசம் उनको तो செய்யறதில்லை. अपना सूक्ष्म शरीर होता है, அவங்களுக்கு मेरे அவங்களோட को तो सूक्ष्म शरीर भी नहीं. அவங்களுக்கு அவங்களோட சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, எனக்கு சூக்ஷ்ம சரீரமும் இல்ல. सूक्ष्म में ज्यादा शक्ति होती है कि स्थूल में ज्यादा शक्ति होती है? सूक्ष्म में ज्यादा शक्ति. இப்போ சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த சூக்ஷ்மத்துல அதிக சக்தி இருக்குமா இல்லைன்னா ஸ்தூலத்துல அதிக சக்தி இருக்குமா? சூக்ஷ்மத்துல அதிக சக்தி இருக்கும். और मेरे को तो सूक्ष्म शरीर भी नहीं. எனக்கு சூக்ஷ்ம சரீரமும் இல்ல. तो मैं तो बहुत हल्का फुल्का. நான் ரொம்ப நுணுக்கமானவன். அப்படின்னா ரொம்ப நுணுக்கமானவன் இல்ல, பாபா சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப லேசாக இருக்கக்கூடியவன். तो मैं आकर के इस साधारण तन में நான் இந்த சாதாரண சரீரத்துல प्रवेश करने का मेरा ड्रामा में पार्ट है. பிரவேசம் பண்ணக்கூடியது எனக்கு என்னோட டிராமால பிக்ஸ் ஆக இருக்கு, பார்ட் இருக்கு. इसमें प्रवेश करके तुमको सुना रहा हूँ. இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். समझा ना बच्ची? புரிஞ்சது இல்லையா பெண் குழந்தை? इसलिए அதனால इसको कहा जाता है भाग्यशाली रथ. இவருக்கு பாக்யசாலி ரத்தமன் சொல்லப்படுகிறாங்க. अब है तो ये पराया रथ. இது இப்போ இவங்க மத்தவங்க இருக்காங்க. परंतु ஆனா बाप आकर के इसको कहते हैं कि मैं इसमें प्रवेश करता हूँ. அப்பா இவங்களுக்குள்ள சொல்றாங்க, நான் இவங்களுக்குள்ள பிரவேசம் செய்தேன். तो पराया रथ क्यों कहते हैं? அப்போ மத்தவங்களோட ரத்தமன்னியே சொல்றாங்க. पराया रथ மத்தவங்களோட ரத்தம் किसे कहा जाता है? எதுக்கு சொல்லப்படுகிறது? और परमानेंट रथ किसको कहा जाता है? பிறகு நிரந்தரமான ரத்தமன் சொல்லி எதுக்கு சொல்லப்படுகிறது? एक होता है पराया घर ஒன்னா இருக்குது மத்தவங்களோட வீடு, और एक होता है परमानेंट घर. பிறகு ஒன்னா இருக்குது பர்மனன்ட் வீடு. तो जो टेम्परेरी है என்ன தாத்காலிகமானதாக இருக்குமோ டெம்பரரி, उसको कहेंगे. அதுக்கு சொல்லுவாங்க மத்தவங்களுதுன்னு. किराए पे लेते हैं ना, வாடகைக்காக எடுத்துக்கிறாங்க இல்லையா? तो அப்போ कहते हैं इसमें प्रवेश तो करते हैं. சொல்றாங்க இவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. तो इसको कहा ही जाता है. அப்போ இவங்களுக்கு சொல்லதான் செய்யறாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं ये पुरानी जूती है. நான் இந்த பழைய செருப்பா இருக்குது. जूता भी कहते हैं ना इसको. ஜூத்தான் கூடயே சொல்றாங்க, ஷூவன் கூடயே சொல்றாங்க இல்லையா? कोई है होते हैं ना इसे बच्चे, दो स्त्री होती हैं. இப்படி இருக்காங்க இல்லையா? இப்போ எப்படி என்ன, ரெண்டு மனைவிகள் இருக்காங்கன்னா फिर वो पुरानी हो जाती है ना. எப்போ அவங்க பழையவங்க ஆயிடுறாங்க இல்லையா? तो समझो कोई पुरानी हो गई, अच्छा अभी ये नया लेवे. அப்போ ஒருத்தர் பழையவங்க ஆயிட்டாங்கன்னா சரி, புதுசவங்கள தாரண பண்ணிக்கிறாங்க.
तो बोलते हैं हम पुरानी जूती छोड़ी அப்ப சொல்றாங்க நான் பழைய செருப்பை விடுறேன்னு சொல்லி और नई சொல்றாங்க. जूती ली. பிறகு புது செருப்பை எடுத்துக்கிட்டேன். तो ऐसे भी कह देते हैं. இப்படியும் சொல்லிடுறாங்க. अब जूती क्या समझते हैं? ये चप्पल. இப்போ செருப்புன்னா என்ன? இந்த चप्पला ஸ்லிப்பரா? तो बच्चे भी हंसी खुड़ी करते रहते हैं. அப்போ குழந்தைகள் கூடயும் शिव बाबा ने आकर के पुराना लॉन्ग बूट எப்படின்னா குழந்தைகள் கூடயும் ஜோக் பண்றாங்க. என்னன்னா சிவ் பாபா வந்து இந்த லாங் பூட் இந்த ஷூஸ पहन लिए. போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? बाबा को जब ये कभी कभी बच्चियां आकर के मालिश करती हैं, பாபாக்கு எப்பாவது இந்த பெண் குழந்தைகள் வந்து மாலிஷ் பண்றாங்க, மசாஜ் பண்றாங்க. तो क्या कहती हैं? என்னன்னு சொல்றாங்க? कि हम शिव बाबा के इस पुराने बूट की पालिश करती है. என்ன சொல்றாங்கன்னா நாங்க சிவ் பாபாவோட இந்த பழைய ஷூஸுக்கு பாலிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். बूट पालिश. பூட் பாலிஷ பண்ணிட்டு இருக்கோம். ऐसे ऐसे हंसी खुड़ी करती रहती है. இப்படி எல்லாமே ஜோக் பண்றாங்க. समझा? புரிஞ்சுதா? तो ये है भी बरोबर ना? இது கரெக்டாக இருக்குது இல்லையா? बाप कहते हैं அப்பா சொல்றாங்க मैं आकर के बहुत जन्म के अंत के भी अंत में நான் வந்து நிறைய ஜென்மங்களினோட கடைசி ஜென்மங்கள்லயும் கடைசி நேரத்துல बहुत जन्म कितने? நிறைய ஜென்மங்கள்னா எத்தனை ஜென்மங்கள்? 84 जन्म. 84 ஜென்மங்கள். उसके भी அதுக்கு கூடயும் अंत. कड़सी. वानप्रस्थावस्था में. வானப்பிரஸ்தாவஸ்தா. और वानप्रस्थावस्था के भी அந்த வானப்பிரஸ்த ஸ்டேஜ் என்ன இருக்குதோ அதுக்கு கூடயும் अंत में. கடைசி நேரத்துல. ये क्या बात हुई? இது என்ன விஷயமா இருக்கு? वानप्रस्थावस्था के अंत में क्या? வானப்பிரஸ்த ஸ்டேஜினோட கடைசிலன்னா उसके भी बाद में. उसके बाद में क्या होता है? அதுக்கு கூடயும் பிறகுன்னா அதுக்கு பிறகு என்ன இருக்கும்? 100 साल के लिए संगम युग में आता हूं ना. 100 வருஷத்துக்காக சங்கமத்துல வரே இல்லையா? तो 100 साल पूरे होंगे 100 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா है, तब क्या कहेंगे? அப்ப என்னன்னு சொல்றது? कहेंगे मैंने में प्रवेश किया है. சொல்றாங்க நான் இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்கேன். इनमें माने एक में या 2-4 में? இவங்களுக்குள்ளனா ஒருத்தருக்குள்ளயா இல்லனா 2 பேரு 4 பேருக்குள்ளயா? 2 में. 2 பேருக்குள்ளயா? अच्छा. फिर ब्रह्मा के 4 मुख 5 मुख क्यों गाए जाते हैं? அப்போ பிரம்மாக்கு 4 முகங்கள் 5 முகங்கள் என்ற ये இந்த விஷயத்தை சொல்றாங்க. अगर 2 में ही प्रवेश किया. இப்போ 2 பேருக்குள்ளதான் பிரவேசம் பண்ணிருக்கேன்னா இப்படி ஏன் சொல்றாங்க? 4 में प्रवेश किया. 4 பேருக்குள்ள பிரவேசம் செஞ்சாங்களா? அவ்வளவுதானா? कहते हैं बाबा, சொல்றாங்க பாபா ये बहुत जन्म के अंत में देखो पहले पहले ये बनते हैं. நிறைய ஜென்மங்களுக்கு கடைசில பாருங்க ஃபர்ஸ்ட் இவங்க ஆகுறாங்க. तो बाबा फिर कहते हैं तत्वम. பாபா பிறகு சொல்றாங்க தத்துவம்.
जैसे ये बनते हैं वैसे तुम भी बनते हो। எப்படி இவங்க ஆகுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஆகுறீங்க. ये कहते हैं तुम भी पढ़ते हो हम भी पढ़ते हैं। அதனாலதான் சொல்றாங்க நீங்களும் படிக்கிறீங்க இவங்களும் படிக்கிறாங்க. तो बाबा कहते हैं हम तो आत्मा। பாபா சொல்றாங்க நான் ஆத்மா இருக்கேன். ये हमारा बुढ़ा शरीर, இது என்னோட கிழவன் சரீரம், அப்படின்னா வயசா இருக்கிற சரீரம் இருக்கு. तुम तो जवान शरीर है तुम्हारा, உங்களோடது இளைஞர்களோட சரீரம் இருக்கு. किसको बोला? யாருக்காக சொன்னாங்க? कब बोला? எப்ப சொன்னாங்க? क्या कोई बुढ़े नहीं बैठे थे उस समय? बुढ़े बुढ़ी अभी तो बैठे होंगे। என்ன வயசா இருக்கக்கூடியவங்க உட்கார்ந்து இருக்கலையா? அங்க வயசான கிழவன் மாதாக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? உட்கார்ந்து இருப்பாங்க. तुम्हारा जवान शरीर, உன்னோடது இளைஞர்களோட சரீரம். तो तुमको तो मेरे से जास्ती पढ़ना चाहिए. உங்களுக்கு ஏ விட அதிக படிக்கணும். क्यों? ஏன்? बूढ़ों की उतनी इंद्रियां काम नहीं करती. யாரு வயசா இருக்குதோ யாருக்கு அவங்களுக்கு இந்திரியங்கள் அந்த அளவுக்கு வேலை செய்யறதில்ல. और तुम्हारी तो? உங்களோடது? तुम्हारी तो इंद्रियां अच्छे से काम करती है. உங்களோட இந்திரியங்கள் நல்லபடியாக வேலை செய்து. अच्छे से सुनते हो, अच्छे से देखते हो, நல்லபடியாக கேக்குறீங்க, நல்லபடியாக பாக்குறீங்க, बोलते हो, சொல்றீங்க. ऐसे थोड़ा ही मेरी तरह कोई पोपली आवाज में बोलते हो. அப்படி இல்ல தானே? ஏன் மாதிரி போப்லி ஆவாஸ் அப்படின்னா வயசானவங்க என்ன பேசுறாங்க இல்லையா, அது கிளியராக இருக்கிறது இல்ல, தெளிவாக அவங்க பேச முடியாது இல்லையா, அதுக்கு போப்லி ஆவாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு நீங்க பேசுறது இல்ல தானே? किसकी तरह? யார் போல? ब्रह्मा बाबा की तरह. ब्रह्मा बाबा போல. ஆமா. तो बाबा फिर कहते हैं, அப்போ பாபா பிறகு சொல்றாங்க, हम पढ़ते हैं तो तुम भी पढ़ते हो. நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்களும் படிக்கிறீங்க. तो हर बात में तत्वम, அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் தத்துவம். तो बाबा कहते हैं, பாபா சொல்றாங்க, तुमको तो मेरे से जास्ती पढ़ना ही चाहिए. உங்களுக்கு ஏன் விட அதிகம் படிச்சுதான் தீரணும். और பிறகு मेरे से जास्ती अच्छी तरह से पढ़ करके ऊंच पद पाना चाहिए. ஏன் விட அதிக படிச்சு உயர்ந்த பதவி அடையணும். परंतु नहीं, ஆனா இல்ல, मेरे पास फिर साथ में है ना, ஏன் கிட்ட கூட இருக்காங்க இல்லையா, என் கூட. तो इसलिए मुझे घड़ी घड़ी याद आता है. அதனாலதான் எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் ஞாபகம் வராங்க. किसने बोला? யார் சொன்னாங்க? किसने बोला? யார் अरे சொன்னாங்க? 67 में बोला ना. अरे 67 किसने बोला? இல்லையா? யார் சொன்னாங்க? ब्रह्मा बाबा ने बोला कि मेरे पास है तो मुझे घड़ी घड़ी याद आता है. பிரம்மா பாபா சொன்னாங்க என்கிட்ட இருக்காங்க, எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் ஞாபகம் வராங்க. क्योंकि ये तो मैं बाबा के साथ बैठा हूँ ना, நான் பாபா கூட உட்கார்ந்து இருக்கேன் இல்லையா, और बाबा मेरे साथ है. பிறகு பாபா என் கூட இருக்காங்க. बाबा मेरे साथ सोता भी है. वो सोता है क्या? பாபா என் கூட தூங்கவும் செய்யறாங்க. அவங்க என்ன தூங்குறாங்களா? है? मेरे साथ सोता भी है. என் கூட தூங்கவும் செய்யறாங்கன்னா सोता है. தூங்குறாங்களா? जिसको को बोला
சிவனுக்காக சொன்னாங்க, कि मेरे साथ सदा साथ रहता है, वो सोता है? ஏ கூட சதா இருப்பாங்க. அப்படி என்ன அவங்க என்ன தூங்குறாங்களா என்ன? है? सोता है कि नहीं सोता है? தூங்குறாங்களா இல்லையா? अरे அரே शर्म आएंगे, வெக்கம் வந்துடுச்சு. सोता है कि नहीं? தூங்குறாங்களா இல்லையா? हाँ, उसकी अम्मा। तो रात दिन की सेवा है, उसे सोने की क्या दरकार? அவங்களுக்கு பகலு இரவினோட சேவை செய்யறாங்க, அவங்களுக்கு தூங்குற அவசியம் என்ன இருக்கு? शरीर में कोई लगाव लग जाता है क्या? அவங்களுக்கு என்ன சரீர கூட பற்று ஏற்படுதா என்ன? नहीं? இல்ல. तो ब्रह्मा बाबा ऐसे समझते हैं मेरे साथ, பிரம்மா பாபா அப்படி நினைச்சுக்கிறாங்க என் கூட. सोता भी है। क्यों ऐसे समझते தூங்குறாங்கன்னு ஏன் அப்படி நினைச்சுக்கிறாங்க? है? क्योंकि भक्त हैं कि ज्ञानी है? ஏன்னா பக்தனா இல்லன்னா ஞானியா? भगत है, பக்தன். तो मेरे साथ सोता भी है। அப்ப என் கூட தூங்கவும் செய்யறாங்க. परंतु बाबा मुझे भागी नहीं पसंद पहन सकते हैं। ஆனா பாபா என்ன கட்டி பிடிச்சுக்க முடியாது. क्या என்ன भागी नहीं समझ सकते, पहन सकते? क्यों? கட்டி பிடிச்சுக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? अरे तुम आत्मा बनो तो वो भी आत्मा बने, दोनों आत्मा है, बाकी पहने एक दूसरे को। அரே நீங்க ஆத்மா ஆகுங்க, அவங்களும் ஆத்மா தான். ரெண்டு ஆத்மாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிற விஷயம் ஏற்படும். नहीं ஆகாதா? क्यों? ये- आत्मा आत्मा आपस में चिपक चिपक के नहीं बैठे, ஆத்மா ஆத்மா ஒண்ணுக்கொண்ணு ஒட்டிக்கிட்டு உட்கார முடியாதா என்ன? भागी नहीं हो गई? அது கட்டி பிடிச்சுக்கிற விஷயம் ஆகலையா என்ன? हाँ, बाकी पहन सकते हैं बाबा क्या? பாபா கட்டி பிடிச்சுக்கலாமா என்ன? अच्छा बताओ, அச்சா சொல்லுங்க. मैं बाबा को बाकी पहन सकता हूँ? நான் பாபாவை கட்டி பிடிச்சுக்க முடியுமா? नहीं। இல்ல. तो तुम भाग्यशाली हुए। அப்ப நீங்க பாக்கியசாலியா இருக்கீங்க. ये क्या बात हुई? இது என்ன விஷயம் ஆயிடுச்சு? मैं बाकी नहीं पहन सकता हूँ நான் கட்டி பிடிச்சுக்க முடியாது, और तुम बाकी पहन सकते हो, तो நீங்க கட்டி பிடிச்சுக்கலாம். तुम भाग्यशाली हुए। ये कैसे? நீங்க பாக்கியசாலி ஆயிட்டீங்க. இது என்ன விஷயமாச்சு? है? ये कैसे कह दिया? இது எப்படி சொல்லிட்டாங்க? हाँ, ஆமா, शरीर से पहन सकते हो बाकी। சரீர மூலமாக கட்டி பிடிச்சுப்பீங்களா? अच्छा, அச்சா, तुम भाग्यशाली हुए நீங்க பாக்கியசாலிகளா? நீங்க क्योंकि तुम बागी पहन सकते हो। ஏன்னா நீங்க கட்டி பிடிச்சுக்கலாம். जो तुम शिव बाबा के शरीर को जो लोन लिया, இப்போ சிவ பாபாவோட சரீரத்தை என்ன லோன்ல எடுத்திருக்காங்க? हाँ, लोन लिया उसको बाकी पहन सकते हो। என்ன லோன்ல எடுத்திருக்கீங்களோ அது அத கட்டி பிடிச்சுக்கலாம். हाँ, तुम भी उसको बाकी पहन सकते हो। நீங்க கூடயும் அவங்கள கட்டி பிடிச்சுக்கலாம். और ये बाबा कहते हैं मैं फिर बाकी कैसे पहनूं? இந்த பாபா சொல்றாங்க நான் எப்படி கட்டி பிடிச்சுக்க முடியும்? अच्छा बताओ, मैं पहन सकता हूँ? சரி சொல்லுங்க, நான் கட்டி பிடிச்சுக்க முடியுமா? नहीं, இல்ல. मेरे तो उसमें आके बैठा हुआ है। ஏன்குள்ள வந்து அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. किसमें? யாரு? है भ्रकुटी में இரு புருவக்கு நடுவுல बैठा हुआ है। உட்கார்ந்து இருக்காங்க. अभी मैं इसको बाकी पहन के இப்போ நான் இவங்கள கட்டி பிடிச்சு अपन को बाकी पहनता हूँ। தன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். हाँ हाँ, इसको बाकी पहन के अपन को बाकी पहनता हूँ। இவங்கள கட்டி பிடிச்சு நான் என்ன கட்டி பிடிச்சுக்கிறேன். तुम बच्चे तो यही ख्याल करके आते हो। குழந்தைகளான நீங்க இந்த ஒரு சிந்தனையில தான் வரீங்க. गोद में மடியில आकर के हम शिव बाबा की गोद में बैठे। மடிலுக்கு வரீங்க. அப்ப என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா நான் சிவ பாபாவோட மடிலுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு வரீங்க. क्योंकि शिव बाबा तुम समझते हो अभी हमारा माता पिता है। ஏன்னா சிவ பாபா இப்போ நம்மளோட அப்பா அம்மா ஆயிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. तो देखो, அப்போ பாருங்க,
देखो तुम तो कितने भाग्यशाली हो। அப்ப பாருங்க நீங்க எவ்வளவு பாக்கியசாலியா இருக்கீங்க. मुझे तो वो भी नसीब नहीं है. எனக்கு அது கூடயும் சான்ஸ் இல்ல, அந்த லக் இல்ல, பாக்கியம் இல்ல. बाबा को रोना आ रहा होगा. பாபாக்கு அழுகழுகா வந்துட்டு இருக்கு. क्या मुझे வந்துட்டு இருக்கலாம். वो भी नसीब नहीं है. எனக்கு அந்த ஒரு லக்கு கூடயும் இல்ல, பாக்கியம் இல்ல. तुमको तो ये नसीब है. உங்களுக்கு இந்த பாக்கியம் இருக்கு. अच्छा अच्छा. तो जिसके लिए तुम्हारी महिमा है, யாருக்காக எதுக்காக உங்களோட மகிமை இருக்கு? है धन दौलत उनका ले लेते हैं. தனம் பிறகு அந்த தௌலத் அவங்களது எடுத்துக்கிறீங்க. तो कौन लकी रहा? அப்ப யாரு லக்கி ஆனாங்க, பாக்கியசாலி ஆனாங்க? बाप और माँ मेहनत करके, அப்பா பிறகு அம்மா உழைச்சு, कितने पाप करते हैं, पैसा कमाई करके पिछाड़ी को बच्चे को दे देते हैं. எவ்வளவு பாவத்தை செய்யறாங்க. பிறகு சம்பாத்தியத்தை செஞ்சு பிறகு என்ன செஞ்சிடுறாங்கன்னா லாஸ்ட்ல குழந்தைகளுக்கு ஒப்படைச்சிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. तो फिर அப்போ माता पिता लकी हुए या बच्चा लकी हुआ? அப்பா அம்மா அவங்க பாக்கியசாலி ஆனாங்களா இல்லன்னா குழந்தைகள் பாக்கியசாலி ஆனாங்களா? बच्चे को कहेंगे ना भाग्य का सितारा. குழந்தைகளுக்கு சொல்வாங்க இல்லையா பாக்கியத்தினோட நட்சத்திரங்கள்னு சொல்லி. तो सितारा हुआ ना. அப்போ நட்சத்திரங்கள் ஆனாங்க இல்லையா? तो फिर उस बच्चे को लकी सितारा कहा जाता है. அப்போ அந்த குழந்தைகளுக்கு லக்கி நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுகிறாங்க. तो तुम्हारे लिए कहा जाता है. அப்போ உங்களுக்காக சொல்லப்படுகிறாங்க. बैठ करके உட்கார்ந்து तुम बाकी पहनते हो, गोद நீங்க கட்டி பிடிச்சுக்கிறீங்க, में जाते हो, மடிலுக்கு போகிறீங்க. तो तुम बहुत लकी सितारे हो. அப்ப நீங்க ரொம்ப லக்கி நட்சத்திரங்களா இருக்கீங்க. शिव बाबा भी कहते हैं, शिव பாபாவும் சொல்றாங்க, तुम मेरे से भी लकी हो. நீங்க ஏன் விட லக்கியா இருக்கீங்க? क्योंकि मैं तुमको पढ़ा रहा हूँ. ஏன்னா நான் உங்களுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். सब कुछ पढ़ाए पढ़ोई के विश्व का मालिक बनाए देता हूँ. எல்லாமே படிக்க வச்சு உலகத்துக்கு எஜமானாக்கிடுறேன். और तुम तो ब्रह्मांड के भी मालिक बनते हो. பிறகு நீங்க பிரம்மாண்டத்துக்கு கூடயும் எஜமானாகிறீங்க. और सुखधाम के भी मालिक बनते हो. சுகதாமத்துக்கு கூடயும் எஜமானாகிறீங்க. दुखधाम के भी मालिक बनते हो. துக்கதாமத்துக்கு கூடயும் எஜமானாகிறீங்க. तीनों लोगों के मालिक बनते हो. 3 லோகங்களுக்கு கூடயும் எஜமானாகிறீங்க. और मैं பிறகு मैं तो सिर्फ நான் வெறும் ब्रह्मांड का मालिक हूँ. பிரம்மாண்டத்துக்கு எஜமானா இருக்கேன். बाकी मेरे पास जास्ती क्या है? மற்றபடி ஏன் கிட்ட அதிகம் என்ன இருக்குது? अच्छा जो भी है ड्रामा के प्लान अनुसार है. अच्छा ஏதெல்லாம் இருக்குதோ டிராமா பிளான் அனுசாரமாக. शिव बाबा ने इन्हें रोना शुरू कर दिया. शिव பாபா அழுகிறதுக்காக ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. जो भी है ड्रामा के प्लान अनुसार है. ஏதெல்லாம் இருக்குதோ டிராமா பிளான் அனுசாரமாக இருக்குது. हाँ ये कहेंगे कि मेरे पास ये दिव्य दृष्टि. ஆமா இந்த விஷயத்த சொல்லப்படுகிறது. ஏன் கிட்ட இந்த தெய்வீகமான திருஷ்டி, दिव्य दृष्टि की चाबी है. திவ்ய திருஷ்டி தெய்வீகமான திருஷ்டியினோட அந்த சாவி இருக்குது. तो ये है ना, है ये मेरे पास. இருக்குது இல்லையா? இருக்கு என் கிட்ட. पढ़ते तो तुम भी हो. படிக்கிறதுக்கு நீங்களும் படிக்கிறீங்க. जो भी मेरे में पढ़ाई है, ஏதெல்லாம் எனக்குள்ள படிப்பு இருக்கு. मैं ज्ञान का सागर हूँ. நான் ஞான கடலா இருக்கேன். तो तुम बच्चों को भी मास्टर ज्ञान सागर बनाता हूँ. அப்ப குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் மாஸ்டர் ஞான கடலாக்குறேன்.
सागर क्यों कहा? கடல்னு ஏன் சொன்னாங்க? ज्ञान सूर्य कहना चाहिए। ஞான சூரியன்னு சொல்லணும். हाँ? सूर्य तो अटैचमेंट में नहीं आता। சூரியன் அட்டாச்மெண்ட்ல வர்றது கிடையாது. तो शिव भी तो अटैचमेंट में नहीं आता। அப்போ சிவன் கூடயும் அட்டாச்மெண்ட்ல வர்றது இல்ல இல்லையா? तो ज्ञान सूर्य कहना चाहिए। அப்போ ஞான சூரியன்னு சொல்லணும். ज्ञान सागर क्यों कहा? ஞான கடல்னு ஏன் சொன்னாங்க? है? क्योंकि ஏன்னா सागर जो धरणी से अटैच होके रहता है, கடல் யாரு பூமி கூட அட்டாச் ஆகி இருப்பாங்க, है उसमें मैं आया हुआ हूँ। அவங்கக்குள்ள நான் வந்திருக்கேன். तो ज्ञान सागर हुआ ना। அப்போ ஞான கடல் ஆனாங்க இல்லையா? और तुम बच्चों को भी ज्ञान का सागर, मास्टर ज्ञान सागर बनाता हूँ। அப்போ குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் ஞான கடல், மாஸ்டர் ஞான கடல் ஆக்குறேன். तो देखो, அப்போ பாருங்க, अभी तुम्हारे में ज्ञान है ना। இப்போ உங்களுக்குள்ள ஞானம் இருக்கு இல்லையா? सारे मूल वतन से लेकर के முழு மூலவத்தனத்திலிருந்து है सूक्ष्म वतन, मूल वतन, वो स्थूल वतन तक சூக்ஷ்மவத்தன் ஸ்தூல வத்தன வரைக்கும் सारा ज्ञान है। எல்லா ஞானம் இருக்கு. तो भाई मूल वतन में तो शिव बाबा, அப்போ பாபா சொல்றாங்க மூலவத்தனத்துல சிவ பாபா இருக்காங்க. शिव बाबा भी रहते हैं, हम आत्माएं भी रहती हैं। சிவ பாபாவும் இருப்பாங்க, ஆத்மாக்களா இருக்கிற நாமளும் இருப்போம். अच्छा, அச்சா, सूक्ष्म वतन में कुछ नहीं, वहाँ तो சூக்ஷ்மவத்தனத்துல ஒண்ணுமே இல்ல. ब्रह्मा विष्णु शंकर, அங்க பிரம்மா விஷ்ணு சங்கர், उनकी क्या? அவங்களோடது என்ன? वो तो कहानी बाप ने बताई दी அந்த ஸ்டோரிய அப்பா சொல்லிட்டாங்க. कि वो ब्रह्मा विष्णु शंकर भी तो यहाँ ही है ना। அந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் கூடயும் இங்க தானே இருக்காங்க. यहाँ है तो उनके चित्र बने हैं, இங்க இருக்காங்க, அப்ப அவங்களோட சித்திரம் உருவாகி இருக்கு, मूर्तियां बनी। மூர்த்திகள் உருவாகி இருக்கு. बाकी ये कहेंगे शंकर का कोई पार्ट नहीं। மற்றபடி இந்த விஷயத்த சொல்லப்படுகிறது சங்கரினோட பாட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லி. शंकर का कोई पार्ट नहीं, சங்கருக்கு எதுவுமே பாட்டு இல்ல. ब्रह्मा विष्णु का पार्ट है, பிரம்மா விஷ்ணுவினோட பாட்டு இருக்கு, कोई पार्ट नहीं। எந்த பாட்டும் இல்லையா? मुखों से बोलने का भी पार्ट नहीं, வாயால சொல்ற பாட்டும் இல்லையா? बोलते हैं, சொல்றாங்களா? याद करते हैं, நினைவு செய்றாங்க. उनके चित्र में तो बस याद में बैठे हुए दिखाए। அவங்களோட சித்திரத்துல வெறும் நினைவுல உட்கார்ந்து இருக்கிற போல காமிச்சிருக்காங்க. तो याद के लिए कोई कर्म इंद्रियों का पार्ट थोड़ा ही बजाया जाता है। இப்போ நினைவுக்காக கர்மேந்திரியங்கள் மூலமாக பாட்டு செய்யப்படுகிறதா என்ன? पार्ट नहीं है। बाकी ऐसे नहीं कहेंगे शंकर है ही नहीं, பாட்டு இல்ல, மற்றபடி இப்படி சொல்லுறது இல்ல சங்கர் இல்லவே இல்லன்னு சொல்லி. शंकर तो है, சங்கர் இருக்காங்க, परंतु ஆனா ज्ञान इंद्रियों से या कर्म इंद्रियों से उनका कोई पार्ट ஞானேந்திரிய மூலமாக கர்மேந்திரியங்கள் மூலமாக அவங்களோட பாட்டு नहीं है। இல்ல. अच्छा, அச்சா, वो तो कुछ जैसे है ही नहीं एकदम। அவங்க எதுவுமே இல்லாத போலன்னு சொல்றாங்க. कुछ भी नहीं है, ஒண்ணுமே இல்ல. बाकी पार्ट तो तुम्हारा है यहाँ மற்றபடி பாட்டு உங்களோடது இருக்கு இங்க. है, तुम्हारा पार्ट है। உங்களோட பாட்டா இருக்கு. सो तुम्हारे पार्ट के सारे चक्कर को समझाया, அப்போ உங்களோட பாட்டினோட முழு சக்கரத்தை புரிய வச்சாங்க तुम बच्चों को। குழந்தைகளான உங்களுக்கு. तो तुम चक्रवर्ती राजा बन जाओ, அப்போ நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுங்க, महाराजा बन जाते हो।
மகாராஜா ஆயிடுறீங்க. और मैं थोड़े ही बनता हूँ. பிறகு நான் ஆகுறேன்னா என்ன? तो फिर तुमको बड़ा कहता हूँ. அப்போ உங்களை பெரியவங்கன்னு சொல்றேன். तुमको ऊंचा बड़ा उठाता हूँ. உங்களை உயர்ந்த லெவலுக்கு ஏத்துறேன், மேல வைக்கிறேன். उठाता हूँ. மேல தூக்குறேன். उठाता हूँ माने नीचे गिरे हुए மேல தூக்குறேன்னா என்ன கீழே விழுந்திருக்க या ऊपर கூடியவங்களா उठे हुए. இல்லன்னா மேல ஏறி இருக்க கூடியவங்களா நீங்க? हाँ, ऊपर. हाँ, मेले। नीचे गिरे हुए थे கீழே விழுந்திருந்தீங்க. तो तुमको उठाता हूँ. அப்போ உங்களை மேல தூக்குறேன். तो जैसे वो बाप होते हैं ना, எப்படி அந்த அப்பாக்கள் இருப்பாங்க இல்லையா? बुढ़े जब बनते हैं எப்போ வயசாயிடுதோ உங்களுக்கு, तो फिर बच्चों को काम में लगाए करके அப்போ குழந்தைகளை வேலையில ஈடுபடுத்து है अपनी सारी दुकान मकान की मिल्कियत दे करके அவங்களோட முழு அந்த கடைகள், பிறகு विल அந்த வீடினோடது அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்து करके எல்லாம் வில் பண்ணி फिर साधुओं के संग में जाकर के वानप्रस्थी बन जाते हैं. எல்லாமே அவங்க பேர் மேல எழுதி கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா சாதுகளினோட அங்க போய் சாதுகள் கிட்ட வானப்பிரஸ்தி ஆயிடுறாங்க. तो तुमने वानप्रस्थी का नाम सुना है? அப்ப நீங்க வானப்பிரஸ்தியினோட பேரை கேட்டிருக்கீங்களா? वो वानप्रस्थ कहते हैं. அங்க வானப்பிரஸ்தன் சொல்றாங்க. संग कर करके साधु का किनारे में जाके बैठते हैं. சங்கத்தை பண்ணி பண்ணி சாதுகளினோட ஓரத்துல போய் உட்கார்றீங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? पीछे घर का वो नहीं छोड़ते हैं. பிறகு அந்த வீடினோடது விடுறது क्या கிடையாது. नहीं छोड़ते? हाँ? घर का वो नहीं छोड़ते. क्या नहीं छोड़ते? வீடினோடது அது விடுறது இல்லன்னா என்ன விடுறது இல்ல? अरे घर की याद அரே வீட்டினோட நினைவு नहीं छोड़ते हैं. நினைவு விடுறது याद இல்ல. आती रहती कि नहीं? நினைவு வந்துட்டு இருக்குமா இல்லையா? याद तो आती रहती है. நினைவு வந்துட்டு தான் இருக்கும். परंतु ஆனா आजकल तो இன்றைய நேரத்துல साधु वाधु कोई है नहीं. சாதுகள் அவங்க எல்லாம் ஒண்ணுமே आगे होते थे अच्छे. அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. முன்னாடி நல்லவங்க இருந்தாங்க. आजकल तो ममत्व छूटता ही नहीं இன்றைய நேரத்துல எப்படின்னா அந்த பற்று என்றது போகிறதே இல்ல. है. बुढ़े हो जाते हैं तो भी वानप्रस्थ नहीं होते. வானப்பிரஸ்தி இப்போ வயசாயிடுது ஆனாலும் வானப்பிரஸ்தி ஆகிறது இல்ல. बस அவ்வளவுதான். बाल बच्चों में बुद्धि लगी रहती है குழந்தை குட்டிகளுக்குள்ள புத்தி ஈடுபட்டு இருக்கும். तो बातें करते रहेंगे. அப்போ பேசிட்டே இருப்பாங்க. हैं? लगाव छूटता ही नहीं. பற்று என்றது போகிறதே இல்ல. तो ये बाबा भी ऐसे कहते हैं அப்போ இந்த பாபாவும் இப்படி சொல்றாங்க, कि मैं आता हूँ நான் வரேன், और इसमें प्रवेश करता हूँ. பிறகு இவங்களுக்குள்ள பிரவேசம் செய்றேன். किसमें? யாருக்குள்ள? है? किसमें प्रवेश करता हूँ? யாருக்குள்ள பிரவேசம் செய்றேன்? मैं आता हूँ तो किसमें प्रवेश करता हूँ? நான் வரேன்னா யாருக்குள்ள பிரவேசம் செய்றேன்? है? परम ब्रह्म में प्रवेश. अरे 67 में बोल रहे हैं तो किसको बोला? அரே 67ல சொல்லிட்டு இருக்காங்கன்னா யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க? है? हाँ बोला रथ में प्रवेश करता हूँ. इसमें माने ஆமா சொன்னாங்க ரதத்துல பிரவேசம் செய்றேன்னு. இவங்களுக்குள்ளன்னா रथ में इनका हो
ரத்தத்துக்குள்ள இவங்களுக்குள்ள या कोई का भी हो, இவங்களுக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா யாருக்குள்ள வேணும்னாலும் இருக்கலாம். इनमें प्रवेश करता हूँ. இவங்களுக்குள்ள பிரவேசம் செய்றேன். वान प्रस्थावस्था तो इनकी होती है ना, வானப்பிரஸ்தி அவஸ்தா இவங்களது ஆகுது இல்லையா? है? जब प्रवेश करता हूँ எப்போ பிரவேசம் செய்றேனோ அப்போ, तो मैं प्रवेश करके அப்போ நான் பிரவேசம் பண்ணி तुम बच्चों के ऊपर मेहनत करता हूँ, குழந்தைகளான உங்களுக்காக உழைக்கிறேன். है? और तुमको फूल बनाता हूँ. பிறகு உங்களை பூக்களாக ஆக்குறேன். कैसे? कांटे से எப்படின்னா முள்ளிலிருந்து फूल बनाता हूँ. பூக்களாக ஆக்குறேன். ठीक है ना बच्ची? சரிதானே பெண் குழந்தை? क्योंकि तुमको विश्व का मालिक बनाता हूँ. உங்களை உலகத்துக்கு எஜமான ஆக்குறேன். विश्व का मालिक बन के உலகத்தினோட எஜமான ஆகி तुम सदा सुखी, आधा कल्प के लिए सदा सुखी बन करके நீங்க சதா சுகமாக, பாதி கல்பத்துக்காக சுகமாக, मैं तो फिर वानप्रस्थ में बैठ जाता हूँ. நான் வானப்பிரஸ்தில உட்காந்துடுறேன்னு சொல்றாங்க. कहा? जहाँ वाणी का कोई गम नहीं. பாபா சொல்றாங்க, எங்க பேசுற அவசியமே இருக்காது. वाणी से परे का स्थान. வாணியிலிருந்து பேச்சிலிருந்து தனிப்பட்ட இடம். तो बताओ, அப்போ சொல்லுங்க, ये जो दुनिया में रसम निकली, இந்த உலகத்துல என்ன இந்த பரம்பரம் ஆரம்பமாயிருக்கு? घर बार छोड़ வீடு வாசல விட்டு वानप्रस्थ में चले जाते हैं. வானப்பிரஸ்திக்கு ये போயிடுறீங்க. कहाँ से निकली? இது எங்கிருந்து வெளிப்பட்டது? शुरुआत किसने की? ஆரம்பம் யார் செஞ்சாங்க? ये रसम मेरे से शुरू हुई. இந்த ஒரு பரம்பரை என் இடமிருந்து ஆரம்பமாயிருக்குது. तो जो बाप बैठ करके बच्चों को அப்போ அப்பா உட்கார்ந்து குழந்தைகளை संभाल करके நல்லா பாத்துக்கிட்டு, पहले संभालते हैं ना, ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறாங்க இல்லையா? फिर उनको अपना सारा பிறகு அவங்களோடது எல்லாமே அவங்களுக்கு ताम झाम दे करके ஏதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுத்து फिर जाए सत्संग करते हैं. பிறகு போய் சத்சங்கத்தை செய்யறாங்க. गुरु का बन करके குருவோட குழந்தை ஆகி, குருக்கு அர்ப்பணம் ஆகி, तो फिर गुरु भी किया जाता है. அப்போ குருவா கூடயும் ஏத்துக்கப்படுகிறது. जब वानप्रस्थ होते हैं இப்போ வானப்பிரஸ்தி இருப்பாங்கன்னா तो गुरु किया जाता है ना. அப்போ குருவாக ஏத்துக்கப்படுகிறது இல்லையா? और आजकल तो छोटे छोटे बच्चों को भी गुरु कराई देते हैं. இன்றைய நேரத்துல சின்ன சின்ன குழந்தைகளை கூடயும் குருவாக ஆக்கிக்கிறாங்க. नहीं तो இல்லன்னா छोटे बच्चों का गुरु कराने का कायदा नहीं है. இன்றைய நேரத்துல சின்ன குழந்தைகளுக்கு கூடயும் குருவை வச்சுக்கிறாங்க. இல்லன்னா சின்ன குழந்தைகளுக்கு குருவை வச்சுக்கிற ரூல் இல்ல, சட்டம் இல்ல. ஏன்? गुरु तो सदगति के लिए किया जाता है. குரு சத்கதிக்காக வச்சுக்கப்படுகிறது. और छोटा बच्चा गति सदगति की बातें क्या जानेगा? இப்போ சின்ன குழந்தை கதி சத்கத்தினோட விஷயத்தை என்ன புரிஞ்சுக்குவாங்க? जानेगा? தெரிஞ்சுக்குவாங்களா? नहीं. இல்ல. तो गुरु करने से कोई फायदा? அப்போ குருவை ஏத்துக்கிறதுனால ஏதாவது லாபம் नहीं. இருக்குதா? இல்ல. गुरु करना ही होता है जबकि 60 वर्ष का कोई हो जाए. குரு எப்போ ஏத்துக்கப்படுகிறதுன்னா எப்போ 60 வருஷத்தினர்கள் யாராவது ஆயிட்டாங்கன்னா அப்போ. कहते हैं ना, சொல்றாங்க இல்லையா? 60 तो लगी लाठ. எப்படின்னா 60 வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா குச்சிய பிடிச்சிக்கணும். लाठ माने லாட்டுனா 60 का अनुभवी हो जाए 60 வருஷத்தினோட அனுபவி ஆயிட்டாங்கன்னா तो फिर ज्ञान की लाठी
அப்போ ஞானத்தினோட அந்த குச்சி लगे, அத பிடிச்சுக்கணும். समझा ना? புரிஞ்சது இல்லையா? तो वो छोड़ देते हैं. அப்ப அவங்க விட்டுடுறாங்க. क्या? என்ன? घर बार छोड़ देते हैं. வீடு வாசல விட்டுடுறாங்க. फिर जाकर के साधुओं का संग करते हैं. பிறகு போய் சாதுகளினோட தொடர்பை எடுத்துக்கிறாங்க. है? बताओ. சொல்லுங்க. तो ये रस्म किसने डाली? இந்த பரம்பரை யாரு போட்டாங்க? साधुओं का जाके संग करते हैं वानप्रस्थ होकर के. வானப்பிரஸ்தில போய் சாதுகளோட சங்கம் செய்யறாங்க இல்லையா? हाँ. अरे बताओ. அரே சொல்லுங்க. शिव बाबा ने रस्म डाली. शिव बाबा இந்த பரம்பரையை போட்டாங்களா? कि शिव बाबा तुम बच्चों को सब सौंप साप के शिव बाबा குழந்தைகளான உங்களுக்கு எல்லாமே ஒப்படைச்சு साधुओं को जाके संग करेंगे. சாதுகளினோட தொடர்பை எடுத்துப்பாங்களா என்ன? अरे அரே तुम बच्चे तो குழந்தைகளான நீங்க इस अंतिम जन्म में இந்த கடைசி ஜென்மத்துல पूरे साधु बन गए कि सब साधु बन गए? முழுமையா சாது ஆயிட்டீங்களா இல்லன்னா விபரீதமாக ஆயிட்டீங்களா? क्या बन गए? என்ன ஆயிட்டீங்க? हाँ, तो साधुओं का संग छोड़ करके அந்த விபரீதமானவங்களோட சங்கத்தை मैं விட்டு जाकर के उस दुनिया में बैठता हूँ என்னன்னா நான் இந்த உலகத்தை விட்டு அங்க போய் जो உட்கார்றேன். देवी देवताओं की दुनिया है. 16 कला संपूर्ण या कम कला वाले, क्या जो द्वापर युग में जाके ऋषि मुनि बनते हैं. பாபா சொல்றாங்க அந்த ஒரு தேவி தேவதா அந்த ஆத்மாக்கள் இருக்காங்களே அங்க போய் உட்கார்ற விஷயம். அவங்க போய் துவாபர் யுகத்துல போய் तो साधु होते हैं कि नहीं है? அவங்க சாது ஆகுறாங்களா இல்லையா? वो साधु होते हैं साधु स्वभाव के அவங்க சாது சுபாவத்தினர்களாக இருப்பாங்களா या तुम साधु स्वभाव के? இல்லனா நீங்க சாது சுபாவத்தினர்களா? साधु स्वभाव के कौन? சாது சுபாவத்தினர்கள் யாரு? हाँ, बाप कहते हैं मैं इस समय विदेशी बनकर आया हुआ हूँ. ஆமா அப்பா சொல்றாங்க நான் இந்த நேரத்துல விதேசியாக क्योंकि வந்திருக்கேன். विदेशी बच्चों की पालना करनी है. ஏன்னா விதேசி குழந்தைகளுக்கு பாலனைய கொடுக்கணும். तो विदेशी साधु होते हैं அப்போ விதேசி சாதுகளாக कि இருப்பாங்களா साधु होते हैं? இல்லன்னா சவாதுவாக இருப்பாங்களா? அப்படின்னா அதுக்கு விபரீதமாக இருப்பாங்களா? विदेशी क्या होते हैं? साधु होते हैं. விதேசிகள் என்ன இருப்பாங்கன்னா சவாதுவா இருப்பாங்க, சாதுக்கு तो इन விபரீதமாக. साधुओं को छोड़ करके அப்போ அந்த சாதுகளுக்கு விபரீதமானவங்களை விட்டு मैं जाके उस धाम में बैठता हूँ நான் போய் அந்த தாமத்துக்கு உட்கார்றேன். जहाँ எங்க? वो ही देव आत्मा है. कौन सी? எங்க? அந்த தேவாத்மாக்கள் இருப்பாங்க. யாரு? जो 16 कला संपूर्ण. और तुम तो யாரு 16 கலை பரிபூர்ணமா இருப்பாங்களோ அவங்க கூட. பிறகு நீங்க तुम 16 कला संपूर्ण देवता बना के जाता हूँ तुम्हें. உங்களை நான் 16 கலை பரிபூர்ணமாக ஆக்கிட்டு போகிறேனா कि कलातीत बना के जाता हूँ? இல்லனா கலைகளுக்கின்ன அப்பாற்பட்டவர்களாக ஆக்கிட்டு போகிறேனா? तो मैं जाकर के அப்போ நான் போய் साधु आत्माओं के साथ जाके बैठता हूँ. சாது ஆத்மாக்கள் கூட போய் உட்கார்றேன். उनका संग करते हैं. அவங்களோட சங்கத்தை செய்றேன். तो ये रस्म पड़ गई दुनिया में. அப்போ இது ஒரு பரம்பரை ஆயிடுச்சு உலகத்துல. क्या? என்ன? हाँ, पीछे फिर लौट करके इस दुनिया में इस तरफ नहीं आते हैं. பிறகு திரும்பி வந்து இந்த உலகத்துக்கு வரமாட்டேன். पीछे विचार करते हैं. பிறகு சிந்தனைய செய்வாங்க. कोई कोई विचार करते हैं हम वापस जावे. சில பேரு சிந்தனைய செய்யறாங்க நம்ம திரும்பி போகணும்னு.
तो वापस तो कोई जाने का है नहीं। இப்போ திரும்பி போகிற விஷயம் எதுவுமே இல்ல. अभी बाबा आते हैं तुमको वापस ले जाते हैं। இப்போ பாபா வராங்க, உங்களை திரும்பி அழிச்சிட்டு போகிறாங்க. है? तुमको वापस ले जाते हैं। உங்களை திரும்பி அழிச்சிட்டு போகிறாங்கன்னா कहाँ वापस ले जाते हैं? எங்க அழிச்சிட்டு போகிறாங்க? अपने साथ। தன்னை கூட அழிச்சிட்டு போகிறாங்களா? साधु संत महात्माओं को संग करने के लिए ले जाते हैं। சாது சந்த் மகாத்மாக்களோட சங்கத்தினோட சாயத்துக்கு அழிச்சிட்டு போகிறாங்களா? कहाँ ले जाते हैं? எங்க அழிச்சிட்டு போகிறாங்க? तुम बच्चों को ले जाते हैं। குழந்தைகளான உங்களை அழிச்சிட்டு போகிறாங்க. कहाँ ले जाते हैं वापस? எங்க திரும்பி அழிச்சிட்டு போகிறாங்க? अरे जहाँ से तुम आए थे वहीं वापस ले जाते हैं। அரே எங்கிருந்து நீங்க வந்திருந்தீங்களோ அங்கே திரும்பி அழிச்சிட்டு போகிறேன். कौन ले जाते हैं? யாரு அழிச்சிட்டு போகிறாங்க? मूल वतन में ले जाते हैं। मूल वतन एक है। மூலவத்தனுக்கு அழிச்சிட்டு போகிறேன். இப்ப மூலவத்தனம் ஒன்னா? तुम आत्माओं का जो षष्ठी वृक्ष की बीज रूप आत्माएं हो, ஆத்மாக்களா இருக்கிற நீங்க அப்படின்னா இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடையில பீஜரூபி ஆத்மாக்கள் என்ன ஆயிருக்கீங்களோ उनका मूल वतन அவங்களோட மூலவத்தனம். और जो और दूसरी आत्माएं हैं, பிறகு மத்த ஆத்மாக்கள் யார் இருக்காங்க? जो अतीन्द्रिय सुख नहीं भोगती है। அவங்க அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யறது इंद्रियों का ही கிடையாது. सुख भोगती है। இந்திரியங்களினோட சுகத்தை தான் எடுத்துக்கிறாங்க. ஆமாம். तो बाबा आते हैं तुमको वापस ले जाते हैं। ये कौन से बाबा? இப்ப பாபா வராங்கன்னா உங்களை அழிச்சிட்டு போகிறேன். இது எந்த பாபா? शिव बाबा इस सृष्टि पर सदा कायम है ना। சிவ பாபா இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்காங்க இல்லையா? तो वो बताया அப்ப அவங்க சொன்னாங்க तुमको वापस ले जाते हैं உங்களை திரும்பி அழிச்சிட்டு போகிறாங்க. और सबको घर ले जाएगा। பிறகு எல்லார கூடயும் வீட்டுக்கு அழிச்சிட்டு போகுவாங்க. सबको माने எல்லாரன்னா 500-700 करोड़ को। 500 கோடி 700 கோடியே தான். 500-700 करोड़ को। 500 கோடி 700 கோடியா? हाँ। तुम बच्चों को सबको घर ले जाएगा। குழந்தைகளான உங்களை எல்லாருமே கூட அழிச்சிட்டு போகுவாங்க கூட. कौन से बच्चे? எந்த குழந்தைகள்? आत्मा। जो आत्मा बनते ही नहीं उनको थोड़े ही ले जाएगा। ஆத்மாக்களை யாரு ஆத்மாக்கள் ஆகுறதே இல்ல அவங்கள அழிச்சிட்டு போகுவாங்களா? जो आत्मा बनते हैं யாரு ஆத்மாக்கள் ஆகுறாங்களோ उन आत्माओं को ले जाएगा। அந்த ஆத்மாக்களை அழிச்சிட்டு போகுவாங்க. क्योंकि तुमको घर से बिछड़े हुए बहुत दिन हो गए। ஏன்னா நீங்க வீட்டிலிருந்து தூரமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. बहुत माने कितने दिन? ரொம்ப நாள்னா எவ்வளவு நாள்? तुमको बहुत दिन हो गए। உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. और आत्माएं जो 16 कला संपूर्ण ही बनती हैं, மத்த ஆத்மாக்கள் யாரு 16 கலை பரிபூர்ணம் ஆகுறது இல்ல. कलातीत नहीं बनती, கலைகளுக்குன்னா அப்பாற்பட்ட ஸ்டேஜுக்கு போகிறது இல்ல. उनको नहीं उतने दिन हो गए। அவங்களுக்கு அத்தனை நாட்கள் ஆகல. तुमको तो உங்களுக்கு बहुत दिन हो गए। நிறைய நாட்கள் ஆயிடுச்சு. बहुत समय से तुमने घर छोड़ा है ना। நிறைய நாட்கள் இருந்து நீங்க வீட விட்டிருக்கீங்க இல்லையா? कितने समय से? எத்தனை நாட்கள் இருந்து? अरे कितने समय से घर छोड़ा है? அரே எத்தனை நாட்கள் இருந்து வீட விட்டிருக்கீங்க? कुछ हिसाब किताब नहीं है? எந்த கணக்கு கூடயும் இல்லையா? है? जिस घर के लिए ये सारी भक्ति वाले, எந்த வீட்டுக்காக இந்த முழு பக்திக்காரங்க सब उस घर में वापस जाने के लिए इतना माथा मारते हैं। எல்லாருமே அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த அளவுக்கு தலைய இடிச்சுக்கிறாங்க. और कहते हैं कि हाँ பிறகு சொல்றாங்க ஆமா ये भी रास्ता है घर जाने का। இது கூடயும் வழியா இருக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக.
वो भी रास्ता है घर जाने का। அது கூடயும் வழியா இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்காக. जो आया सो घर जाने का रास्ता बताई देता है। யாரு வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான வழிய காமிச்சிடுறாங்க. तीर्थ करो, தீர்த்த இடத்துக்கு போங்க, फलाना करो, குறிப்பிட்ட வேலைய செய்யுங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? अब ये शास्त्र पढ़ेंगे, இப்போ இந்த சாஸ்திரத்தை படிச்சீங்கன்னா, घर जाएंगे, வீட்டுக்கு போனீங்கன்னா गंगा स्नान करेंगे, फिर கங்கா ஸ்நானம் செய்யறது, கங்கால போய் குளிக்கிறது, घर जाएंगे, பிறகு வீட்டுக்கு போகுவோம். और तुमको तो அப்படி செய்வாங்க. பிறகு உங்களுக்கு बस உங்களுக்கு அவ்வளவுதான். एक ही बार घर की यात्रा कराता हूँ, ஒரே தடவை தான் உங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஒரே தடவை உங்களுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ओम शांति। ஓம் சாந்தி.